இந்த டெல்லி மாநில அரசு உருவாக்கிய அந்த மதுபான கொள்கை முடிவு வழக்கு தொடர்பான இதுல ஊழல் நடந்துச்சு அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இல்ல, சாட்சிகள் இருக்குது 419. ஆனா சாட்சிகள் நிறைய பேர் வச்சுக்க வேண்டியது, அவங்க கிட்ட வாக்குமூலம் வச்சுக்க வேண்டியது. ஆனா வாக்குமூலத்தை காட்டியே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம், உள்ள வைக்கலாம், ஈடிக்கு அவ்வளவு பவர்ஸ். இப்படியான ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்குது. இதை பயன்படுத்தி தான் இவ்வளவு காலம் இருந்தாரு. அவர் வகித்த பொறுப்புன்னு, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களினுடைய அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, எதை பத்தியும் கவலை இல்லை. டெல்லி ஆட்சியாளர்கள் விரும்புறாங்க, அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்துட்டு ஈடி நடத்துக்கணும், தூக்கி உள்ள வை. அப்படி உள்ள வச்சு இன்றைக்கு 18 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இதே வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் பேசும்போது அபிஷேக் மனு சிங்வி தான் கேள்வி கேட்டாரு. ஒருத்தரை அரெஸ்ட் பண்றதுக்கான உரிமை இருக்குதுன்றது வேற, அரெஸ்ட் பண்றதுக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறதுக்கான அடிப்படை இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம். வக்ஃப் வாரியம் அப்படின்றது வந்துட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கவும் அல்லது வரக்கூடிய வருவாயை இந்த வகையில பயன்படுத்தவும் அதற்கு அந்த குரானுடைய விதிமுறைகளின்படி பயன்படுத்த அதுக்கு உரிமை உண்டு. அதுல போய் இவங்க கைய வைக்கணும். எதுக்காக சட்டத்தை திருத்திருக்கிற ஒண்ணு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்றது அரசு தான் தீர்மானிக்கும். நீங்க இந்த வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இதுதான் வக்ஃப் சொத்துக்கள்னு கலெக்டர் ஆபீஸ்ல லிஸ்ட் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னோம்னா இந்த சொத்து வந்துட்டு அரசாங்கத்தை அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஆயிடும். முஸ்லிம்கள்ல பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு இடஒதுக்கீடு எதிர்க்கிற நீ இங்க வந்துட்டு ஏன் பேக்வர்ட் கிளாஸஸ் அதோட உறுப்பினர்களா இருக்கணும்னு சொல்ற? வணக்கம் தோழர்களே, செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 விடயங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அடுத்தடுத்த நாட்களில் நடந்திருக்கின்றன. ஒன்று, டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோதியா அந்த டெல்லி மாநில அரசு உருவாக்கிய அந்த வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை தொடர்பான அந்த கொள்கை முடிவில் ஊழல் நடத்திவிட்டது என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சற்றப்ப 18 மாத காலமாக சிறையில் இருந்து இதுவரை விசாரணையே தொடங்கப்படாத நிலையில், அடிப்படை விசாரணை தொடங்கப்படாத நிலையில், வழக்கு விசாரணை தொடங்கப்படாத நிலையில் உச்சநீதிமன்றம் அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது. இது ஒன்று. இரண்டாவது, எதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த வக்ஃப் தொடர்பான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது? இந்த 2 கேள்விகள் தான் இன்றைக்கு முக்கியமான விவாத பொருளாக நாடு முழுவதும் இருக்கின்றது. 2மே சட்டம் தொடர்பானவை. ஒன்று, மணிஷ் சிசோதியா தான் இந்த கொள்கை உருவாக்கத்தில், மதுபான விற்பனை கொள்கை உருவாக்கத்தில் முக்கியமான புள்ளி, மையமானவர் இவர்தான் என்று சொல்லி கடந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி மத்திய புலனாய்வு கழகம் சிபிஐ கைது செய்தது. அப்புறம் 2 வாரத்திலேயே அந்த வழக்கை வந்துட்டு இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு. அதுல இருந்து அவர் சிறையில் இருக்கிறாரு. இதுல அப்பவே அவர் சொன்னது என்னன்னா, எதுக்கு நீங்க இவரை வந்துட்டு சிறையில் தள்ளுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் கேட்குற பல கேள்விகளுக்கு அவர் தெரியாதுன்னு பதில் சொல்றாரு. தெரியாதுன்னு தானே பதில் சொல்லணும். இதையே ஒரு குற்றச்சாட்டை ஆக்கி எதை வேண்டுமானாலும் காரணமாக்கி ஒருவரை சிறையில் வைக்கலாம். அவருக்கு மேல அடிப்படையாக பூர்வீக குற்றச்சாட்டு காண எந்த ஆதாரமும் இல்லாத நிலையிலும் கூட ஒருவரை விசாரணைக்கு அழைக்கவும், அதன் பிறகு அவரை கைது செய்து சிறையில் வைக்கவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்துட்டு அந்த சட்டத்தில் இடம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா அப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தது, செக்ஷன் 19 ஆஃப் தி இடி ஆக்ட் அப்படின்ட்டு. எனவே அதையே காரணம் காட்டி, இல்லை அவர் வந்து வெளியில வந்தா கரைச்சிருவாரு, சாட்சிகளை கரைச்சிருவாரு, அப்படி இப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்து ட்ரையல் கோர்ட்டு, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மறுபடியும் ட்ரையல் கோர்ட்டு, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இப்படி தொடர்ந்து சுத்தி வந்த இந்த வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் கொண்ட நீதிமன்ற அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது, இவ்வளவு காலம் ஒரு வழக்கில் நீங்கள் புலனாய்வு செய்தீர்கள், ஆனால் வழக்கு விசாரணையை தொடங்காத காரணத்தினால் இது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான அநீதி என்று சொல்லிதான் விடுதலை செய்திருக்கிறது. the delay in trial is injustice என்று சொல்லி அவருக்கு பிணைய விடுதலை செய்து. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே சிறையிலேயே வச்சிருக்க வேண்டியது அவங்க இஷ்டத்துக்கும். அப்ப இது பாலிடிக்ஸா, உள்ளபடியே குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டிய முறையான்ற ஒண்ணு இல்லை. எவ்வளவு சாட்சிகள் இதுல இருக்காங்க? 419 சாட்சிகள். இந்த டெல்லி மாநில அரசு உருவாக்கிய அந்த மதுபான கொள்கை முடிவு வழக்கு தொடர்பான இதுல ஊழல் நடந்துச்சு அப்படின்றதுக்கு
எவிடன்ஸ் இல்ல, சாட்சிகள் இருக்குது 419. யாரை வேணாலும் சாட்சியா கொண்டு வந்து நிறுத்தலாம். அது வந்துட்டு குறுக்க விசாரணையில வந்துட்டு அடிச்சு தூக்கி தூர போடலாம்னு வச்சுக்கோங்க. அது சட்டம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், நீதிமன்ற விவகாரங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். ஆனா சாட்சிகள் நிறைய பேர் வச்சுக்க வேண்டியது, அவங்ககிட்ட வாக்குமூலம் வச்சுக்க வேண்டியது. ஆனா வாக்குமூலத்தை காட்டியே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம், உள்ள வைக்கலாம். ஈடிக்கு அவ்வளவு பவர்ஸ். இப்படியான ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்குது. இதை பயன்படுத்தி தான் இவ்வளவு காலம் இருந்தார். டெல்லியினுடைய மாநில துணை முதலமைச்சர் அவர் வகித்த பொறுப்பு என்ன, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களினுடைய அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, எதை பத்தியும் கவலை இல்லை. டெல்லி ஆட்சியாளர்கள் விரும்புறாங்க, அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்துட்டு ஈடி நடந்துக்கணும், தூக்கி உள்ள வை. அப்படி உள்ள வச்சு இன்றைக்கு 18 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு பெயில் கிடைச்சிருக்குது. எவ்வளவு பெரிய, அதில் தான் சொல்லியிருக்காங்க 2 நீதிபதிகளும் சொல்லும் போது, பெயில் இஸ் த ரூல் அப்படின்றாங்க. ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கை மற்றும் உயிர் தொடர்பான லைஃப் மற்றும் லிபர்ட்டி தான் அடிப்படை. அந்த அடிப்படையில் ஒருத்தருக்கு பெயில் அப்படின்றது, பிணைய விடுதலை என்றது அடிப்படை உரிமையாகிறது. ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்னா, சிறையில் தள்ளுறது தேவைப்பட்டா தான் இருக்கணும். இதே வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் பேசும்போது அபிஷேக் மனு சிங்வி தான் கேள்வி கேட்டார். ஒருத்தரை அரெஸ்ட் பண்றதுக்கான உரிமை இருக்குதுன்றது வேற, அரெஸ்ட் பண்றதுக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறதுக்கான அடிப்படை இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கேட்டார். ஆனா அப்பவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் கிடைச்சது பெயில் உச்சநீதிமன்றத்தில். அதுக்கப்புறம் சிபிஐ ஒரு வழக்கை போட்டு அதுல இப்ப அவர் உள்ள இருக்கிறாரு. இப்ப அதுக்கு ஒரு போராடணும். இதுதான் ஒருத்தரோட ஒரு 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 ரவுடிய கூட ஒரு சார்ஜ் ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ரவுடியை கூட இப்படி இந்தியாவில் எந்த போலீஸும் நடத்துற, நீதிமன்றம் நடத்துற, அப்படி டெல்லி மாநில முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களை எல்லாம் இந்திய ஒன்றிய அரசினுடைய தூண்டுதலின் பேரில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடந்துட்டு வருது. இல்லாட்டி எப்படி சொல்லுங்க, என்ன எவிடன்ஸ் இருக்குது? உடனே பாஜக அவனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கூட பேசுறாரு, என்ன அப்படின்னா உடனே கொண்டாடாதீங்க, இது ஒரு தற்காலிக நிவாரணம் தான் அப்படின்னு. தற்காலிக நிவாரணமோ நிரந்தர நிவாரணம்? நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன, ஏன் இது வரைக்கும் ட்ரையல் வரலன்னு நீங்க ஏன் கொண்டாட வேணாம்னு சொல்றீங்க? அப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் பிஜேபி தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா? ஏன்னா பன்சூரி ஸ்வராஜ் அப்படின்ற எம்பி தான் பிஜேபி சார்பாக பேசுனாங்க. அதான் நான் கேட்டுட்டு அதனால நான் சொல்ல வரேன். நீங்க ஏன் வரீங்க? வேணா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பிரஸ் சந்திச்சு சொல்லட்டும். அதில் கேட்குறாங்க, வேணா அவங்கள மறுபடியும் ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்புங்க. யாரு? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேட்குது. இந்த கதையெல்லாம் கூடாது, சும்மா மறுபடியும் அங்கேருந்து ஆரம்பி, முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னோம்னா, அது இந்த பரமபத சோபான படம் மாதிரி பாம்பும் ஏணியும், ஏணியில் ஏறுறது பாம்பு கடிச்சு இறங்குறது அப்படின்ற மாதிரி ஆகுமே. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏன் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணலை? அவ்வளோதான். ஏன்னா ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணால் நிற்காது வழக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியாதா? எனவே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக இந்த நாட்டில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அது வந்துட்டு ஒன்றும் காரணம் இல்லாத இவங்க எல்லாத்துக்கும் உள்ள வைக்கல இப்படிலாம் சொல்லிட்டு சங்கித்தனம் அப்படின்னு ஒன்று சொல்லணும். இப்போ புதுசாக ஒரு வார்த்தை, என்னடா அது மாதிரி சங்கித்தனமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லணும். சங்கித்தனமாக பலரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதான் நிரூபணம் ஆயிரும். இது ஒன்று. 2வது விடயம், எதற்காக இந்திய ஒன்றிய அரசு இந்த வக்ஃப் தொடர்பான சட்டத்தில் 1995 சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும்? எனது கேள்வி இதுதான். யாரு கேட்டது? எந்த முஸ்லீம் அமைப்பு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தொடர்பான மிஸ்யூஸ் நடக்குது, எனவே அதில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு எங்க வழக்கு வந்திருக்குது? அப்ப எதுக்காக நீங்க செய்யறீங்க? இந்த ட்ரிபிள் தலாக் விவகாரத்துல உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, இது தொடர்பா ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சரி, உடனே நீங்க சட்டம் இயற்றி ட்ரிபிள் தலாக் கிடையாதுன்னு சொன்னீங்க. அது வாதிக்கப்பட்டது, ஓகே. நான் அதுல வந்துட்டு கேள்வி கேட்கல. இதுல யார் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? எதுக்காக இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது முஸ்லிம் மக்கள் அவருடைய சொத்துக்களை பொது நன்மைக்காக எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த அக்கௌஃப், அவங்களுடைய சொத்து அக்கௌஃப், அதை எழுதி வைக்கிறது தான் வக்ஃப். ஒரு பொது நன்மைக்காக, பொது பயன்பாட்டிற்காக, பொதுமக்களுக்கு உதவிக்காக, ஏழை எளியவர்களுக்காக உதவுறதுக்காக கொடுக்கறது தான். அதுக்கு தான் அந்த வக்ஃப் சட்டம், அதை முறைப்படுத்துவது தான் வக்ஃப் சட்டம்.
அங்கங்கே மாநில அரசுகள் வக்ஃப் வாரியத்தை வைக்கிறாங்க. அதுதான் அதுக்கு தலைவரை நியமிக்கிறதும் மாநில அரசுகள் தான். எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்குது. மற்ற மதங்கள் போல இல்லை இஸ்லாமிய மதம். அதில் வரக்கூடிய சொத்துக்கள், அதனுடைய சொத்துக்கள், அது இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு வருடத்தில் ஒருத்தர் சம்பாதிக்கிற பணத்தில் 1% வந்துட்டு அவருக்கு கொடுக்கணும், பொது நன்மைக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்டேட்டே இருக்குது குரான்ல. எனவே அதன்படி செய்வாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரொம்ப ஆழமாக நான் அவரோட பேசியிருக்கேன். திரு இதயத்துல்லா, காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர். அவரோட நான் அடிக்கடி பேசுவார். அவர் இது பாரு பயணம் போவார், ஏழை எளிய முஸ்லீம்களுடைய அந்த வாழ்க்கை வசதிக்காக. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, முந்த்ரா கடன் மாதிரி 50,000 முதல் 5 லட்சம் வரை, 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை, 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரைன்னு. அந்த மாதிரி அந்த முந்த்ரா லோன் மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ண பணத்தை யாரு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜமாத்தை கூட்டி முடிவெடுத்து 10 பேருக்கு உதவுவாங்க, 10 பேர் வாழ்க்கையை உயர்த்துவாங்க. ஸோ இப்படி இஸ்லாம் வந்துட்டு அதனுடைய அடிப்படையான கொள்கை வகுப்பில் வந்துட்டு செய்கிறாங்க. அது வேற. ஸோ வக்ஃப் வாரியம் அப்படின்றது வந்துட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கவும் அல்லது வரக்கூடிய வருவாயை இந்த வகையில் பயன்படுத்தவும் அதற்கு அந்த குரானுடைய விதிமுறைகளின்படி பயன்படுத்த அதுக்கு உரிமை உண்டு. அதில் போய் இவங்க கையை வைக்கணும். மிஸ்யூஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னோம்னா அது சட்ட திருத்தம் செய்ய வேண்டியதுதான். அதில் எதுவுமே இல்லை. சரி, எதுக்காக சட்டத்தை திருத்திருக்கிற? ஒன்று வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்றத அரசு தான் தீர்மானிக்கும். எப்படி? நீங்கள் இந்த வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இதுதான் வக்ஃப் சொத்துக்கள்னு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் லிஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னோம்னா, இஃப் த ஸ்டேட் டிக்ளேர்ஸ் இந்த சொத்து வந்துட்டு அரசாங்கத்தை அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஆகிடும். இது எப்படி இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு முறையாக இருக்க முடியும்னு நினச்சி பாருங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு யாருது அப்படின்றத வந்துட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு தெரிய வைக்கணும். தெரிவிச்சிட்டா ஒன்றும் ஆகாது, அது நம்ம ப்ராப்பர்ட்டி. இல்லாட்டி அது வந்து அரசாங்க ப்ராப்பர்ட்டி. அப்படி ஆனால் ஒத்துக்குவீங்களா? இப்படியான ஒரு டிக்ளரேஷனை பண்றதுக்கான அதிகாரத்தை அது வந்துட்டு ஒரு மாவட்ட கலெக்டர் கொடுக்குது. மாநில அரசு கூட இல்லை, மாவட்ட கலெக்டருக்கு. ஏன்னா இவங்க மாநில அரசு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால. அது மட்டுமல்ல, இதை இந்திய அளவில் இது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை தீர்மானிப்பதற்காக ஒரு கவுன்சில், நேஷனல் கவுன்சில் ஃபார் வக்ஃப், அதில் யாருன்னா 2 பேர் வந்துட்டு இந்துக்கள் இருப்பாங்களாம். யாரும் ஏற்றுக்குவாங்களா அதை? 2 பெண்கள் 2 இந்துக்கள். அதுவும் அவங்க வந்துட்டு முஸ்லீம்கள்லேயே வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு முஸ்லீம்கள்லேயும் பேக்வர்ட் கிளாஸஸ். முஸ்லீம்களில் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு இடஒதுக்கீடு நீ எதிர்க்கிற நீ இங்கே வந்துட்டு ஏன் பேக்வர்ட் கிளாஸஸ் அதில் உறுப்பினர்களாக இருக்கணும்னு சொல்கிற? அப்படின்னா உனக்கு முஸ்லீம் மக்கள் மேலே அக்கறை. நான் அமித்ஷா பார்த்து கேட்குறேன், உனக்கு என்ன அக்கறை? இதுதான் முஸ்லீம்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றிய. உன் பிரதமர் என்ன சொன்னார்? உங்ககிட்ட சொத்து இருந்தாலும் புடிங்கி கொடுத்துருவாங்க, பணம் இருந்தாலும் புடிங்கி கொடுத்துருவாங்க, உங்க தாலியில தங்க இருந்தா கூட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் பிடிங்கி முஸ்லீம் கிட்ட கொடுப்பாங்கன்னு அவ்வளவு வன்மத்தோட பேசுறவன் தானே இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கிறாரு. உங்க பிரதமர் அவர் எல்லாருக்குமான பிரதமரா அப்படின்றதெல்லாம் 1000 கேள்விகள் எழும். அப்படிலாம் சொன்னோம்னா அப்படித்தானே அவர் இருக்காரு. உங்களுக்கு என்ன திடீர்னு முஸ்லீம்கள் மேல அக்கறை? என்ன அக்கறைன்னா வேற ஒன்றும் இல்லை. ரயில்வேக்கு அடுத்தபடியா அதிகமான அசையா சொத்துக்கள் வந்துட்டு வக்ஃபுனுடைய கட்டுப்பாட்டில் தான், வக்ஃபு வாரியத்துக்கு தான் இருக்குது, வக்ஃபு சொத்துக்களாக தான் இருக்குது. ஸோ அதை பிடுங்கணும். பிடுங்கி அமித்ஷா, அம்பானி அவங்கள கட்டணம் கட்டுறதுக்கு கொடுத்துடணும். அதுக்கு முதல்ல டிக்ளேர் பண்ணணும் இது ஸ்டேட் ப்ராப்பர்ட்டின்னு. அங்கே தான் வர்றேன். ஏன்னா அந்த சோழியம் குடிமை சும்மா ஆடாது அப்படின்ற மாதிரி இந்த அமித்ஷாக்கும் மோடியும் சிந்தனையே வேற ஒன்றுமே இல்லை. யாருக்கிட்டேருந்து பிடுங்கலாம், யாருக்கிட்ட கொடுக்கலாம், கொடுக்கறது யாருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். பிடுங்கிறது யாருக்கிட்ட அதான் டெய்லி உட்காந்துட்டு ஆராய்வாங்க போல வீட்டில். வேற ஒன்றும் அரசு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் சொத்தை பிடுங்களா? அதானிக்கு தேவைப்படுது, அம்பானிக்கு தேவைப்படுது, இவ்வளவுதான். இதுதான் தொடர்ந்து இவங்களோட சிந்தனையே. உடனே ரயில்வேக்கு அடுத்தபடியே இவங்ககிட்ட தான் நிறைய இருக்குது சொத்து, உடனே போடு. அதுக்கு தான் திருத்தம், வேற ஒன்றும் முஸ்லீம்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் அமித்ஷா மனசுல இருக்குமா? நாடே நல்லா இருக்கணும்னு யோசிக்காதவங்க முஸ்லீம்கள் நல்லா இருக்கணும்னு யோசிப்பாங்களா? அதுவும் முஸ்லீம்களே எதிரியா காட்டி, பகைவர்களை காட்டி, சிஏஏ சட்டத்தை வைப்போம், அப்புறம் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸை கொண்டு வருவோம், என்ஆர்சி கொண்டு வருவோம், உன்னோட பூர்வீகம் என்னன்னு கேட்போம், தெரியலன்னா முஸ்லீம்கள் எல்லாம் தூக்கி கடல்ல போடுவோம் இப்படின்னு பேசுற அமித்ஷா
முஸ்லிம்களுடைய நன்மைக்காக சட்டத்தை கொண்டு வர்றாரு அவரு. என்னங்க இதெல்லாம் ஜோக்கா இருக்குது. எனவே அவங்களை நோண்ட இங்க சிலர்லாம் பேசுவாங்க, எது இருந்தாலும் இந்துக்கள் இதுல மட்டும் நீங்க கை வைக்கிறீங்களே, முஸ்லிம்கள் இதில் கை வைங்க பார்ப்போம் அப்படின்வாங்க. இங்க சில பிராமணர்கள் அப்புறம் இந்த சங்கித்தனமா பேசுறவங்க சிலர்லாம் அப்படி பேசுவாங்க. ஏன் அவங்கள ஒழுங்கா இருக்குது ஏதாவது உருப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இந்து மதத்துல? இந்து மதத்துல அது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பர்சன்ட் நம்மளுடைய வருவாயில கொடுக்கணும், கோயிலுக்கு கொடுக்கணும், அதை வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும், அப்படி ஏதாவது இருக்குதா? இதான் ஜாதி இருக்குதா? அவன் அவன் செஞ்ச பாவத்துக்காக அவன் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறவங்க நீங்க. இடஒதுக்கீடு மட்டும் இல்லைன்னா இங்க என்ன இருக்குது? பார்ப்பன பண்ணையும் கேட்பாரே இல்லையான்ற மாதிரி அவங்க தான் எல்லாமே. இன்னைக்கு பிராமணர்களுக்கு தான் ஃபுல்லா அவங்க தானே இருக்கிறாங்க. அப்படி இங்கே அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் பராமரிக்கக்கூடியது வந்துட்டு அரசு எடுத்துக்கிச்சு. இந்து சமய அறநிலைத்துறைய இந்துக்கள் சொன்னாங்க, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் நீங்க சொல்றீங்களே, தமிழர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி கோயில் சொத்துக்கள்லாம் எவனோ கையாண்டுக்கிட்டு இருக்கிறான், அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை கோயில் கிட்ட. உடனே நீதி கட்சி ஆட்சியாளர்கள் காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது வரலாறு. அதனால தான் எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு. 6000 கோடி பெறுமதியான சொத்துக்களை வந்துட்டு கைப்பற்றி இன்னைக்கு இந்த ஆட்சி வந்துட்ட உடனே அது கைப்பற்றப்பட்டு இருக்குது அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்ற சட்டம் தான். அப்படி அங்க இல்லையே, அங்க யாரும் கேட்கலையே. ஸோ இவங்களுடைய வேலை இதுதான். ரயில்வே ப்ராப்பர்ட்டியை தூக்கி அமித்ஷா கொடுக்க முடியாது, கொடுப்பாங்க, அது வேற வழி இல்லைன்னா. ஏன்னா இவங்க மட்டும்தான் இந்திய ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜிக் செல்லிங்னு சொல்லிட்டு தனியாருக்கு வித்தவங்களே பாஜக அரசு. அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் செல்லிங். அது ஒரு ராஜதந்திர விற்பனையா, விற்பனையிலே ராஜதந்திர விற்பனை. யார் சொன்னது? உலகத்திலேயே புகழ்பெற்ற நிதியமைச்சராக திகழ்கின்ற நிர்மலா சீதாராமன் தான் சொன்னாங்க. உலகத்திலே புகழ்பெற்றவர்கள். அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்குது பாருங்க, அவ்வளவு பிரம்மாண்டமா பேசுவாங்க அவங்க. முன்னாடி எல்லாம் புறநானூறு அகநானூறு அப்புறம் திருக்குறள் எல்லாம் எடுத்து அது பொடிப்புறையோட படிச்சுட்டு அதெல்லாம் பேசுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் செய்யறது இல்லை. இந்த முறை அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா இங்க தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுக்கு ஆப்பு வச்சிருச்சு, பீச்சாங்கையை தூக்கி மூஞ்சில வச்சிருச்சு அப்படின்றதுனால இப்பெல்லாம் பேசுறது இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் செல்லிங் அப்படின்னு. அரசு துறையினுடைய நிலங்களையே வந்துட்டு தூக்கி தனியார்களுக்கு லீஸ் விற்கிறது இல்லை. ஒரு 99 வருஷம் வச்சுங்க, அனுபவி ராஜா அனுபவி, அவ்வளவுதான். இதுதான் செஞ்சுட்டு இருக்கிற பாரதிய ஜனதா. இப்போ வக்ஃபு சொத்துக்களை குறி வைக்குது, இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. தீயவனால் நன்மை நடக்கவே நடக்காது. அதர்ம வழியில் செல்பவனிடம் இருந்து நியாய தர்மங்கள் நிலைக்காது, வராது. புரியுதுங்களா? அப்படிதான் பாஜகவிடம் இருந்து நாட்டு நன்மைக்கான எதுவும் வராது. அதுவும் மோடி அமித்ஷா கும்பல் கிட்ட இருந்துட்டு நாட்டுக்கு நல்லது எதுவும் நடக்காது. அவங்களுக்குலாம் தெரிஞ்ச வேலை அதிகாரத்தை வச்சுக்கணும். அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியாலஜியால இந்துத்துவா. இன்னும் எல்லா இந்துக்களுக்கானது அது, எல்லா இந்துக்களுக்காக அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு செய்ய சொல்லுங்களா பார்ப்போம். உடனே வாயை புத்திக்கிறாங்க, 2 பேரும் பேசவே மாட்டாங்க. யார் எது கேட்டாலும் பேசவே மாட்டாங்க. அடுத்தவங்களை விட்டுட்டு இதை நாட்டை பிளவுபடுத்துவது, இதை சமூகத்தை பிளவுபடுத்துவது, இதை இமயமலையை பிளவுபடுத்துவது அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ரவுடி பையன் அவங்களுக்கு எப்பயோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாம் அவனை வச்சு பேச வைக்கிறது. எல்லாம் காரணத்தோட தான் நான் பேசுறேன். அனுராக் தாக்கூர் அப்படின்றவர் இந்த நாடாளுமன்றத்துக்கு வெளியில ஒரு அமைச்சராக இருந்த போது எப்படி பேசுறாரு ஒரு போராட்ட களத்துல நின்று அப்படின்ற வரலாறு இன்னைக்கு இருக்குது. அதனால தான் நான் சொல்ல வரேன் இந்த வார்த்தையை. யாருமே மக்கள் பிரதிநிதியா, சட்டத்துக்கு உட்பட்டவனா, சட்டத்தின் ஆட்சியை ஏற்பவனா பேசுனதே இல்லை பாரதிய ஜனதால. நாடாளுமன்றத்தில் அப்படிதான் பேசுறாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு ஏடியா, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனுடைய ஜாதி. அவனுக்கு ஜாதி இருந்தான்னு ராகுல் காந்திக்கு இல்லாட்டி என்ன, அவர் சொல்றது அவருக்கு மட்டுமா அந்த இடஒதுக்கீடு கேட்கிறாரு? இல்ல அவருக்கு அது தேவையா? இப்ப நாங்களாம் கூட தான் போராடுறோம், இவங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா சொல்றீங்க. நாங்களாம் கிடையாது, நீங்க தான் ஒட்டு மொத்தமா அதிகாரம் ஃபுல்லா எங்களுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஒரு ஜாதிக்காக ஒரு இடஒதுக்கீடு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி 8 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வருவாய் உள்ளவன் எக்கனாமிக்கலி வீக்கர்னு சொல்லி 10% ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய
நீங்க தான் இந்த மாதிரி ஆசைப்படுறவங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ பழங்குடியினரோ கிடையாது. ஆனா அவங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன். ஏன்? அதிகாரம் உங்க கையிலேயே இருக்கணும். இப்ப ஏன் அதிகார கையில இருக்கணும்? அப்படி அதிகார கையில இருந்தாதான் மற்றவர்தெல்லாம் பிடுக்கி தூக்கி தங்களுடைய ஆட்களுக்கு கொடுக்கணும். இவ்வளவுதான். இதுக்குதான் வக்ஃப் சட்டத்தினுடைய திருத்தம். நீங்க எப்படி போயிட்டு எப்படி வந்தீங்கன்னாலும் நோக்கம் இதுதான். எனவே புரிந்து கொள்ள வேண்டும், சட்டத்தின் ஆட்சி என்பதனை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்கு இஷ்டப்பட்டபடி அதனை பயன்படுத்துவதுதான் இவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி. எந்த சட்டத்தையும் வச்சுக்கிட்டு நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்யல. சென்சஸ் எடுக்கணும், சென்சஸே எடுக்க மாட்டேங்கிற. சாதிவாரி சென்சஸ் இருக்கட்டும், சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. 20ஆவது ஆண்டு கொரோனா வந்துச்சியா, 21ஆம் ஆண்டு கொரோனா வந்துச்சு. ஒருவேளை சென்சஸ் எடுக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவர் அப்படியே இந்த முழு அடைப்பு அப்படிலாம் சொல்லி சொன்னாரோ இன்னும் தெரியல மோடி. அவர் மூளையில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஆக நாட்டை முடக்கி சிறு குறு நடுத்தர தொழில்களை எல்லாம் நாசம் பண்ணி பல கோடிக்கணக்கானவர்களை வேலை இல்லாத செய்ய, பல ஆயிரக்கணக்கானவர்களை சாவடிச்சு எல்லாத்தையும் பண்ணாங்க. கொரோனா ஒழியல. நீ கொரோனாக்காக குத்துற ஊசியில பலர் செத்து போயிட்டு இருக்கா, அது வேற கதை. ஒழுங்கா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிதெல்லாம் அறிமுகப்படுத்துற அப்படிலாம் பண்ணலையே. அவசர அவசரமா கொண்டாந்து குத்தி விட்டாங்க. வா வா குத்திக்கோன்ட்டு. எடப்பு நமக்கு, லாபம் கார்பரேட்டுகளுக்கு போச்சு. இப்படி பண்ணீங்க. சரி, 21 போச்சு. 22 சென்சஸ் எடுக்க வேணான்னுதா? 22 சென்சஸ் எடுத்தா வேணான்னு யாரோ சொன்னாங்களா? கேஸ் போட்டாங்களா? பண்ணலாமே. அது பண்ணாதானே யாருக்கு என்ன திட்டங்கள் தேவை, யாருடைய நிலைமை என்னன்னு தெரியும். உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. உண்மை தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் கிளர்ந்துடுவாங்க. இதுக்கு பயந்துதான் இந்த மோடி அரசு எந்த விவரங்களையும் புள்ளி விவரங்களையும், அதான் நோ டேட்டா அலையன்ஸ் இவங்க பேரு, கவர்மெண்ட் NDGன்னு இவங்களை சொல்லலாம். நோ டேட்டா கவர்மெண்ட். எது இருந்தாலும் தெரியல, டேட்டா இல்லை, அவள்கிட்ட சொல்லிட்டு போகலாம். ஸோ சென்சஸ் எடுக்கல, எந்த வரைக்கும் எடுக்கல, எப்போ எடுக்க போறோம்னு சொல்லல. சென்சஸ் இல்லாத ஒரு 10 ஆண்டு காலம் போச்சுன்னா வளர்ச்சி இல்லாத, உண்மையான வளர்ச்சி இல்லாத 10 ஆண்டுகள்னு அர்த்தம். ஏற்கனவே சென்சஸ் எடுத்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸே டீட்டெயில வெளியிடல. இதுதான் பாஜக. அப்படின்னா அது யாருக்காக அவங்க ஆட்சி செய்யறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களுக்காகவும் பாஜகவுடைய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கங்க. சங்கியா வர்றவங்கலாம் கூலிப்படை, அவங்க காசு கொடுத்தா எதை வேணாலும் பேசுவானுங்க, அவங்க வேற. இல்லை ஜாதி படை, அவ்வளோதான். மற்றபடி இந்து ராஷ்டிரமா ஆயிட்டு அப்படியே புலங்காய்க்குது, அப்படியே ஆயிடுவோம். முஸ்லீம் நாடுன்னு சொல்லிட்டு நாடுகள்லாம் அப்படி முன்னேறி கொடி கட்டி பறக்குதா? ஒன்றும் கிடையாது. இந்த சாதி மதம் 2 இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய முன்னேற்றம் தடைப்படும், அவ்வளோதான். புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் எல்லாத்துக்கும். எனவே மக்களே, இவர்களுடைய செயலின் ஒவ்வொரு நடவடிக்கையின் ஒவ்வொரு நோக்கத்தையும் நீங்கள் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் நம் மக்களிடையே பரவலாக கொண்டு செல்ல வேண்டும். இந்த காணொளியை நீங்கள் காண்பவர்கள் இது சரியானதாக இருந்தால் பரவலாக கொண்டு செல்லுங்கள், பகிருங்கள், உங்களுடைய கருத்தை தவறாமல் பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.